1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டு ஒரு மாதத்திற்கு மேலாகியும் பெரும்பாலான ஏடிஎம் இயந்திரங்கள் செயல்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த நவம்பர் மாதம் 8ஆம் தேதி 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதோடு 2 நாட்கள் ஏடிஎம்கள் செயல்படாது என அறிவிக்கப்பட்டது. 2 நாட்களில் ஏடிஎம்களில் புதிய ரூபாய் நோட்டுகள் வந்துவிடும், பெரிதாக ஒன்றும் நிகழ்ந்து விடாது என்ற நம்பிக்கையில் இருந்த பலர் தற்போது போராடத் தொடங்கியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கடப்பாக்கத்தில் உள்ள அனைத்து ஏடிஎம்களிலும் பணம் இல்லாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பண்ணப்பட்டியிலும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. கடந்த ஒரு வாரமாக வங்கியில் வரிசையில் நின்று வந்தாலும் பணம் பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறி 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் பெண்கள் மற்றும் முதியோர் உதவித்தொகை பெறுவோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே செம்மான் விளையில் உள்ள பாரத் ஸ்டேட் வங்கி முன் காலை முதலே ஏராளமான பொதுமக்கள் பணம் எடுப்பதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். ஆனால் பணம் இல்லை என கூறி ஊழியர்கள் வங்கியை உள்பக்கமாக தாளிட்டதால் ஆத்திரமடைந்த மக்கள் வங்கி முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள மூலச்சத்திரம் கிராமத்தில் செயல்படும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி முன்பு பல மணி நேரம் காத்திருந்த பொதுமக்கள் வங்கி மேலாளருக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பி மறியலில் ஈடுபட்டனர். அதேபோன்று கரூர் அருகே தான்தோன்றி மலையில் உள்ள பாரத் ஸ்டேட் வங்கியில் பணம் எடுக்க நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்களுக்கும் பணம் இல்லை என வங்கி மேலாளர் கூறியுள்ளார். இதையடுத்து வங்கியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.